வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உருண்டை உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு வச்சு உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் மாவு தனியாக இருக்குது. அந்த மாவை இப்போ கரைச்சிக்கலாம் தண்ணி வச்சு. கொஞ்சம் மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த உடனே அந்த உருண்டையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே நம்ம தேங்காய் துருவி இது கூட சேர்த்துக்கலாம். கிட்ட நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் பால் கொழுக்கட்டைக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வெல்லம் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.